ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாக வீட் ஃப்ளார் வச்சு கோதுமை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து ஈவினிங் நீங்கள் காஃபி டீயோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வந்து நல்லா ஃபைனாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது கையில் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு, இது கூட வந்து கொஞ்சமாக ப்ராசஸ்டு சீஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதுலேயே உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர், இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் பவுடர், இல்லைன்னா நீங்கள் வந்து கசூரி மேத்தி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸை வந்து இந்த மாதிரி நல்லா துருவிட்டு, இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெய், சீஸு எல்லாமே வந்து அந்த மாவில் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி, ஆனால் மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த மாவை வந்து நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாக ஒரு 4, 5 உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி நல்லா பெருசாக தின்னாக உருட்டிக்கோங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் ஒன்றும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நல்லா தின்னாக மாத்திரம் உருட்டிக்கோங்க. இப்போ இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு நைஃபோ இல்லை பீட்சா கட்டரோ வச்சு தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்ட் சைஸ் எல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அன்ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல, தின் ஸ்ட்ரிப்ஸாக ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் டயகனலாக வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது எடுக்கிறதுக்கு ஒரு தோசை கரண்டியை வச்சு கீழே இருந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னாவே அது வெளியில் வந்துடும். கையால் பண்ணிங்கன்னா சரியாக வராது. இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு பண்ணிங்கன்னா, இல்லைன்னா ஷார்ப் நைஃப் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கையில் எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கையில் ஃபுல்லாக தெறிக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பெரிய கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து அந்த செஞ்சதை வந்து கொஞ்சமாக அந்த கரண்டியில் வச்சுட்டு அதை எடுத்து அப்படியே நீங்கள் எண்ணெயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட்டும் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயிலோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா போடும்போது நல்லா ஹை ஹீட்டில் இருக்கணும். அது போட்ட பிறகு அதை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக 2 சைடும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிலோட சலசலப்பும் அடங்கிடுச்சு. இப்போ கலரும் வந்து நல்லா மாறி இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வரும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும்போது எடுத்துருங்க.
ஸோ இதே மாதிரி மற்றது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ஸ்நாக் வந்து நம்ம ஆயிலில் தான் டீப் ஃப்ரை பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பேக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கு கோதுமை மாவில் வச்சு பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது காஃபி டீக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் இது ஸ்நாக்காக வச்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் சீஸ் எல்லாம் போட்டதுனால அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். என்னோடய ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.